வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நேத்து நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டானுங்க. மீண்டும் ஒரு அதிரடி. பொழந்துட்டானுங்க. அது அபிஷேக் சர்மா பொல 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 பொலன்னு பொழந்துட்டான். இதுல ஒரு கேட்ச் மிஸ் வேற. நான் டிசியை அடிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவனுங்க கேட்சை விட்டு நிதிஷ் ராணாக்கு எதுக்கு ஓவர் கொடுத்தானுங்கன்னே தெரியல. 2 ஓவர் நிப்பாட்டிருக்கான். 2வது ஓவரே அடி. 4 ஓவர் அவனை கம்ப்ளீட் பண்ண வச்சு நிதிஷ் ராணா அந்த ரோலுக்கு தான் இறக்கிருக்காங்க. பட் 2 ஓவர் ஓகே. ஏன் அக்ஷர் பட்டேலே போட்டிருக்கலாம். அன்ஸ்டாப்பபிள் அபிஷேக் சர்மா. ஆமா, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அபிஷேக் சர்மாவோட கேட்சை விட்டான் நிதிஷ் ராணா. விட்டு அடுத்த ஓவர் அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் அந்த ஓவர்ல கிளி கிளின்னு கிழிச்சிட்டான். அபிஷேக் சர்மா வந்து ஓவர்ஸை பயன்படுத்தினதும் இல்லாம ரன் ரேட் வந்து உனக்கு எங்கேயுமே குறையவே விடல. கரெக்டா எல்லா பவுலரையுமே அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தேன்னா நட்டு தான் பெஸ்ட் எக்கனாமிக் பவுலர். எக்கனாமி என்னன்னு பார்த்தா 10 ரன், 4 ஓவர் 40 ரன். ஸோ இப்படி இருக்கும் போகும்போது இஷான் கிஷன் விக்கெட்டுமே வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் ஆக இந்த பவுலருக்கு அந்த பாலை பின்னாடி அடிச்சு ரன் அவுட் தான் பண்ணாங்களே தவிர அவங்க ஒரே ஒரு விக்கெட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் மட்டும் தான் எடுத்தாங்க. இந்த எஸ்ஆர்ஹெச்க்கு விக்கெட்லெஸ்ஸா போனா அவங்க பனிஷ் பண்ணிடுவாங்கிறது 100% அவங்க காட்டிட்டாங்க. அபிஷேக் சர்மா கேட்ச் விட்டதெல்லாம் ரொம்ப அபத்தம். ஓகே, அபிஷேக் சர்மா கேட்ச் விட்டதும் சரி. பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகும்போது 97 ரன்ஸ் இருந்தாங்க ஒரு 9th ஓவர் கிட்டத்தட்ட. ஸோ ஓவருக்கு 10 ரன் 11 ரன் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி போச்சுன்னா 200 ரன் அப்படின்னு இருந்தது. ஏன் 243 அப்படின்னு கேட்டானா அந்த 11 பால் 12 பால் 37 ரன் கிளாசன். ஸோ அந்த ஒரு இது இருந்தது. ஒரு புதுசா ஒரு வராங்கன்னா கிளாசனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பால் என்னமோ இது பண்ணாரு. அப்புறம் ஆனா அடிதான் 6-4 தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 243க்கு கொண்டு போச்சு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட யாக்கிங் லென்த்ல போட்டதை பின்னாடி போய் தூக்கி 6 அடிச்சாரு கிளாசன். அதுல என்ன மிஸ்டேக்னா மிட் ஆஃப் வச்சு போட்டிருக்க, லாங் ஆஃப் வச்சு போடாம மிட் ஆஃப் வச்சு போடுறாங்க. அப்படி கிண்டி ஒரு 6 அடிக்கிறாரு நம்ம கிளாசன். அப்படிங்கும் போது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே, சூப்பரா இருந்துச்சு. ஹை ஸ்கோரிங் கேம் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது எஸ்ஆர்ஹெச் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, அபிஷேக் சர்மாவும் சரி, ஹெட்டும் சரி, கிளாசனும் சரி, இஷானும் சரி, அவங்க 6-4 அடிச்சது மேக்ஸிமம் பூரா அந்த வீ லென்த்ல தான், ஸ்ட்ரெயிட்ல அந்த வீல தான் அடிச்சாங்க மேக்ஸிமம். நகுந்து வந்து அந்த பால் ஸ்ட்ரெயிட்டே எல்லா பால் ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சாங்க மேக்ஸிமம் பவுண்டரிஸ். சிலது மட்டும்தான் லெக் ஆஃப்னு போச்சே தவிர இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்ல தான் அடிச்சாங்க எல்லாருமே, 4 பேருமே. அந்த டீமோட 4 பேட்ஸ்மேன் சூப்பரா ஆடுற 4 பேருமே இன்னைக்கு ஆடினாங்க. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போனாங்க. ஸ்கோர் 240. 130 பிளஸ் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவோட பவுண்டரி கவுண்ட்ஸ் பார்த்தானா 10-4 10-6 40 60 100 ரன் 20 பால்ல 100 அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாரு. ஆப்வியஸா நிறைய பால்ஸ் எடுத்தாரு, 40 பால்ஸ் காட்டினாருங்கிறது ஓகே. பட் ஆனா இது வந்து நல்லா இருந்துச்சு. 10-4 10-6 போது ஈக்குவலா 4-6 அடிக்கிறாரு. அதான் 68 பால்ஸ் 135 ரன்ஸ், 10-4 10-6. அந்த சைடு டிசிக்கு க்ளூவே இல்லை. என்னமோ தெரியல, டிசி கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து பவுலிங்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, பேட்டிங்கும் ரொம்ப கடைசியா வந்து அப்படி வரணுமேன்னு வேற ஆளு வந்து எக்ஸாக்டா யார் வர முடியும் எண்ட் ஆஃப் தி டே? அக்ஷரா நிதிஷ் ராணா தான். அக்ஷரா டேவிட் மில்லர் ஆனா டேவிட் மில்லர் தானே. அது எப்படி உனக்கு அகட்டா வர முடியும்? நீ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற இல்ல 2 குயிக் விக்கெட்ஸ் போயிருச்சு அப்படிங்கும்போது ஓகே. பட் ஆனா ஆக்சுவலா பார்த்தனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துட்டு 2 ஓவர் வெளியில ஸ்பின்னருக்கு வச்சு தள்ளிட்டே இருந்தாங்க. 240 பிளஸ் இருந்ததுனால மட்டுமே அவங்களுக்கு அந்த குஷன் இருந்துச்சு. ஹர்ஷ் டூபே வந்து ஸ்பின்ன டெத் ஓவருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷ் டூபே போடுற ஓவர்ஸ் பார்த்தனா 18-20. நீ வந்து இது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரும் தேர்ட் ஓவரும் நிதிஷ் ராணா போட்டாங்க. அங்க அந்த 2 ஓவர் நிறுத்தி ஆடிட்டு ஸ்கோர் இருந்துச்சு, அதனால அமிச்சாங்க. ஸ்கோர் இல்லாம வந்து அமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் நெக் டு நெக் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் கடைசி நேரத்துல டிசி வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பவுலிங் இல்ல, ஆப்ஷன் இல்ல. கடைசியில அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண காட்டி தான் கடைசியில ஹர்ஷ் டூபே கொடுத்தாங்க. ஹர்ஷ் டூபே பவுலரா, பவுலர் அவங்களுக்கு இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் இல்ல. ஷவாங் வந்து ஷிஷாங்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆல்ரெடி 3 ஓவர் போட்டாரு. யாராவது ஒருத்தங்க 1 ஓவர் இல்ல 2 ஓவர் போட்டுதான் ஆகணும். அவங்களுக்கு அந்த ஸ்பின் அந்த 5th பவுலர் ஆப்ஷன்ல அவர் அடி வாங்கிட்டாரு. ஸோ ஆப்வியஸா போட்டுதான் ஆகணும். அதே தான் நிதிஷ் ராணாவையும் வச்சு முன்னாடி போட்டாங்க. 6 பவுலர்ல வச்சு 2 ஓவர் போட்டுட்டு மிச்சம் 2 ஓவர் வேற யாராவது அக்ஷர் இன்னொரு 1 ஓவர் போட்டிருக்கலாம். நிதிஷ் ராணா 3வது ஓவர் அடி வாங்கியும் திரும்ப 4வது ஓவர் கொடுத்ததுதான் தப்பு. ஸோ லெஃப்ட் இல்ல 2 ஓவருக்கு நல்லா போட்டிருந்தாரு நிதிஷ் ராணா. 3வது ஓவர் தான் 26 ரன் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நிதிஷ் நல்லா தான் போட்டாரு. 3வது ஓவரும் அடிக்கல, டேக் டவுன் எல்லாம் பண்ணல. 10 ரன்ஸ் பெர் ஓவர் பெரிய நல்ல ஸ்கோர் தான். ஆனா அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவை 4 ஓவர்ல 48 52 ரன்னோ என்னமோ கொடுத்துட்டாரு. திரும்ப அடிச்சு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி 30 பால் 42 ரன் நிதிஷ் ராணா அடிச்சு கொடுத்துட்டாரு.
பாயிண்ட் என்னன்னா, உனக்கு வந்துட்டு சேசிங்ல இருக்கும்போது இருக்கிற ப்ரெஷரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருக்கும்போது நீ அடிக்கிறதும் டார்கெட் செட் பண்ற அப்படிங்கும்போது உனக்கு நிறைய ஃப்ரீ ஃப்ளோயிங்கான இது இருந்துச்சு. ஆப்வியஸா நீ யோசிச்சு பாரு, இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு 2 விக்கெட் தான் போச்சு, இல்ல கிளாஸ் அவுட் ஆயிருந்தா அடுத்து அதை விட பெரிய ஹிட்டர் வந்திருப்பாரு, வேற யாராவது மறுபடியும் இது வந்திருப்பாரு. அண்ட் பவுலிங் லைன் அப்பாவே பார்த்தானாலுமே ஸ்டார் பவுலர் யார் இருக்கா சன்ரைஸ் ஹைதராபாத்ல? யாரும் இல்ல. பேட் கமின்ஸ் இல்ல. நம்ம இவர் இஷான் மலிங்கா தான் சொல்ல போனா ஒரு லீடிங்கான ஒரு பவுலிங் ஃபிகர். அவர் வந்தாரு, 4 விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா போட்டாரு. சோ நீ யோசிச்சு பாரு, சின்ன பசங்களை வச்சுதான் நம்மளே ஆடி இருக்காரு. நிதிஷ் ரெட்டிய ப்ராப்பர் மெயின் பவுலரா யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹர்திக் பாண்டியா போடுவார்ல, அந்த மாதிரி ஒரு 4 ஓவர்ஸ் போடுறாரு நிதிஷ் ரெட்டி. ஆப்வியஸா 52 ரன்னு இருந்தாலும் ரெண்டாவது டே வின்னிங் சைட்ல தான் இருந்துருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இஷான் கிஷன் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. அதான் ஆர்ஆர் கூட வந்து 2 பவுலிங் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. 2 பவுலிங் சேஞ்சுக்கு அப்புறம் லைனா 3 மேட்ச் விக்டரி தான். சின்ன சேஞ்ச் தான், ஆனா செம இம்பாக்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நம்ம அபிஷேக் சர்மா. டிசர்வ்ஸ் இட். வேற பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அதுலயே பேசிட்டோம், பின்னாடி ப்ரீவியஸ் இதுலயே பேசிட்டோம். சோ பேசுறதுக்கு ஒண்ணுமே ஷார்ட்டர் ஃபார்மேட்ல கிடையாது. 100 அடிக்கிறதே பெரிய விஷயம். 100 எல்லாம் 130. அதனால ஆப்வியஸா அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு, ஹிட்டிங் ரேஞ்சஸ் நல்லா இருந்துச்சு, ஃபுல் கிரவுண்டையும் சுத்தி காட்டினாரு. ஃப்ரீ ஃப்ளோவா அடிச்சான் எல்லா பக்கமும். ஆமா, அந்த 100க்கு போறக்காக ஒரு 6 ஒன்று அடிச்சாரு. அதெல்லாம் வந்து அப்படின்னா லைட்டா ஒரு தட்டு 6ங்கிறாங்க. அதுதான் அந்த ஃபார்மும் அந்த ஃப்ளோவும் இருக்கிறது வந்து அப்படியே கொண்டு போயிருச்சு, பாலை வந்து 6 கொண்டு போயிருச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த 100 போனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் நாட் அவுட்ல வந்திருந்தாரு, ஃபூட்டை நல்லா யூஸ் சூப்பரா பண்றான். பண்ணியிருந்தாரு. அதான் ஃபூட்டை நல்லா யூஸ் பண்ணி விலகி 6-4 அடிக்கிற, அப்படி நின்ன இடத்துல அடிக்கிறது இல்ல, ஃபூட் யூஸ் பண்ணி எல்லா பக்கம் சதற விடுறது பால. ஓகே, நம்ம நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? எல்எஸ்ஜி விசஸ் ஆர்ஆர். எனக்கு இதுல யார் ஜெயிப்பானே சொல்ல முடியல. இப்போ எல்எஸ்ஜி ஆர்ஆர் வந்து கீழே போய்கிட்டு இருக்காங்க, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. வழக்கமா பண்றதா ரெண்டுமே சர்க்கிள்ல தான் போயிட்டு இருக்கு. 2 டீமும் சர்க்கிள்ல தான் போயிட்டு இருக்கு. பட் என்ன கேட்டானா ஆர்ஆர் நிறைய வின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்எஸ்டிக்கு மஸ்ட் வின் கேம்னு கூட சொல்லலாம். டவுன் த டேபிள் 9th இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஆர்ஆர் ஜெயிக்கும்னு ஒரு தாட். பார்ப்போம். ஆர்ஆர் லூசிங் தயர் கண்ட்ரோல். நல்ல முதல்ல எப்போ சொன்னேன், 4 மேட்ச் ஜெயிச்சப்பே சொன்னேன் ஆர்ஆர் இல்ல, ஆர்ஆர் வந்து அவங்க கண்ட்ரோலை லூஸ் பண்றாங்க, அது திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் வச்சிருந்தாலும் மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படுது. மிடில் ஆர்டர் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. எண்ட் ஆஃப் தி டே ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துட்டீங்க, சூரியவன்சி ஜெய்ஸ்வாலோட விக்கெட் வந்து பவர் பிளேக்குள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா மேட்ச் சீல்டு ஜெயிச்சிடலாம். எல்எஸ்சி கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 160 180க்குள்ளார ஆர்ஆரை சுருட்டிட்டு சும்மா சிம்பிளா ஒரு கேமை கொண்டு போய் இது பண்ணலாம். அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேபி எல்எஸ்சி கேமா தான் இருக்கும். நான் ஐ கோ வித் ஆர்ஆர். எனக்கு என்னமோ நாளைக்கு சூரியவன்சி வந்து பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் அடிச்ச மாதிரி அடிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் பார்க்கலாம். சரி, நாளைக்கு சூரியவன்சி பழைய மாதிரி இல்ல, சூரியவன்சி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபெயில் ஆனாரு. சாரி, ஆமா. சரி, ஓகே. நாளைக்கு மேட்சோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். அவர் பாட்டுக்கு அவர் அடிக்கிறார், மிடில் ஆர்டர் அடிக்கணும்ல. அதான் 2 மேட்சா 100 வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அடுத்த மேட்ச் 100 வருதான்னு பாப்போம். எல்எஸ்டி பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து 100 வந்ததுன்னா எல்எஸ்டிக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும். நேற்று மேட்ச்ல 101 ரன் திலக் வர்மா அடிச்சாரு. இப்பதான் பார்த்தேன் ஜிடியோட ஸ்கோரே வெறும் 100 தான். திலக் வர்மாவே அவங்க ஜெயிக்கல. மீம் போட்டிருந்தாங்க. நாளைக்கு மேட்சோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த எல்எஸ்சில வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தி மாத்தி அனுப்புறாங்க. எனக்கு எல்எஸ்சில இருக்கிற யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து சொல்லணும்னு ஆசை. நிக்கலஸ் பூரன் ஃபயர் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்ல முடியாது, எல்எஸ்சி வந்து நிக்கலஸ் பூரனை வந்து டிராப் பண்ணுவாங்க போல இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் எனக்கு வந்து நிக்கலஸ் பூரன் தான் போகணும்னு ஆசை, அவர் ஃபயர் பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்து பேபி பாஸ் சூரியவன்சி. நாளைக்கு ஒரு 100 படம் நல்லா இருக்கும் சூரியவன்சி. எப்படியோ ஒரு 100 எதிர்பார்க்கிறோம். டீம் ஸ்கோரே 100 தான் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோ பிச் மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம். ஸ்லோ பிச்சா இருந்தா ஒரு 50+, நல்ல பேட்டிங் பிச்சா இருந்தா 100 பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.